திருடன் வருகிற விதமாய் வருவேன். நீ கரெக்டா பார்த்துருக்கும் போது திருட வரமாட்டான். நீ உஷாரா கவனிக்காம கேர்லெஸ்ஸா இருக்கும்போது தான் வந்து நிற்பான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. எப்பவுமே நீ ஆயத்தமாயிரு. 2030க்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார். ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பிரதர் அருள் பேசுறேன். நம்பிக்கையினுடைய 8வது பார்ட். எனவே நீ என்ன நம்பிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில அதை உணர்ந்து அதன்படி செயல்படணும். நிச்சயமா முடியும். முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீ யாரை நம்பி இருக்கிற, எந்த அளவுக்கு நம்பி இருக்கிற? கர்த்தர் நம்பி இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறியா? இல்லைன்னா கூட பரவாயில்ல. காமெடியா ஒன்று சொல்லுவாங்க, போத்துக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்துக்கலாம். ஒரு விஷயத்த நடந்த பிற்பாடு தான் நீ சந்தோஷப்படணும் அவசியம் இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நினைச்சு சந்தோஷப்படலாம். உதாரணமா, நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாசம் போற டூரு, ட்ரிப்பு, டிராவல் நினைக்கும் பொழுது இன்னைக்கு சந்தோஷம் வருது இல்லைங்களா? நேத்தைக்கு, போன வாரம், போன மாசம், போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை நினைக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல? அது போலதான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படலாம். நடக்க போற விஷயத்த நினைச்சு பார்த்து சந்தோஷப்படலாம். இப்படி நடக்கும் போது என் பிள்ளைங்க வளர்ந்து நாளைக்கு டாக்டர் ஆயிட்டு என் பொண்ணு கையால நான் ஊசி போட்டுக்குவேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னைக்கு எல்கேஜி தான் படிக்குது, பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே, இந்த மரம், இந்த செடி கொடி, இந்த மரங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சது தெரியாதுல்ல. ஆனா நம்பிக்கை, யாரோ ஒருத்தரோட நம்பிக்கை, அது இன்னைக்கு வந்து கையில சேர்ந்து. நம்புங்கள், நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து நம்புங்கள். 100% நம்புங்கள். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கையை நீட்டினா அவரை நம்பி நீட்டுங்க. ஐயோ இந்த ஆள் நம்மளை காப்பாற்றுவானா சாவடிச்சிருவானா நீ நினைச்சதான் ஒன்று நடக்கும். ஃபேக் இட் டில் மேக் இட்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் உருவாகிற வரைக்கும் அதை ஃபேக்கா உருவாக்குங்க. அது வேதத்தில் இருக்கிற வசனம். விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். நீ பார்க்கல ஏசுனார் வர போறாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தே அவர் வரத. ஆனா அவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக என்னோட கூட வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். காத்துரு, சொல்ல முடியாது. இப்ப நான் வீடியோ பேசிட்டு இருக்கிறேன்ல, இப்ப நீ கேட்டு இருக்கிறல, இப்போ கூட வருவார். ஏன்னா அவர் சொன்னது, திருடன் வருகிற விதமாய் வருவேன். நீ கரெக்டா பார்த்துருக்கும் போது திருட வரமாட்டான். நீ உஷாரா கவனிக்காம கேர்லெஸ்ஸா இருக்கும்போது தான் வந்து நிற்பான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. எப்பவுமே நீ ஆயத்தமாயிரு, நான் உனக்காக வருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வருடத்திற்கு தொடங்கி இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள்ளாக அதிகபட்சம் 30க்குள்ள 2030க்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார். ஆயத்தமாயிருங்கள். எப்படி வருவார்? அவர் சொன்னா வந்தே தீருவார். அவர் போட்டிருக்கிற சில கணக்குகள் வேதத்திலே சில சரியாக நடந்து கொண்டு வருகிறது. ஆயத்தமாயிருங்கள். அதான் ஆண்டவர் வரப்போறாரு 30ல, 2030ல. அப்ப இருக்கிற சொத்தெல்லாம் வித்து சாப்பிட்டு போயில நீ நினைச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் வர அடுத்த செகண்ட் வரைக்கும் உன்னோட கடமையை நீ செஞ்சுதான் ஆகணும். 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை இப்ப நீ செஞ்சுதான் ஆகணும். அவர் வரப்போறாரு, அதனால நான் போயிட்டு என்னோட தாளத்தை அடியில போச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னை தூக்கி எங்க போடுவார்னு பைபிளை படிச்சுப்பாரு. அங்க தூக்கி போட்டுருவார். உன் வேலையை நீ செய், அவர் வேலையை அவர் செய்வார். நம்பிக்கையில 100% நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். நடக்கிற வரைக்கும் உட்கார்ந்து தேவையில்லை. குதிக்கும் போது நமக்குள்ள டோபமைன்னு ஒரு சுரப்பி சுரக்குது. பரிசுத்தாவி வந்தா குதிக்கும் பார்த்தீங்களா, கையை தட்டுறோம் பார்த்தீங்களா, ஹாப்பி வந்தா
ஒரு குழந்தை என்ன பண்ணுது, துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடும் பார்த்தீங்களா, ஹாப்பி வரும். உடம்புல ஃபுல்லாக நிணநீர் சுரக்கும். நல்லா தனியாக இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். டான்ஸ் ஆடுங்க, தனியா ஜாலியா ஆடுங்க. அப்போ உனக்குள்ள நிணநீர் எல்லாம் சுரக்கும், சந்தோஷம் பிறக்கும், நீ கேட்டது நடக்கும். உனக்கு செய்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். நீ இன்னும் மேலும் மேலும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆயத்தமாக இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.